Praise the Lord once again. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா இல்லையா? சோ கர்த்தருக்குள் நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செஷன் 6வது செஷன், அதாவது 6வது அமர்வு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக ஆண்டவர் இந்த மீட்டிங்க பைபிள் ஸ்டடியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக நம்ம இன்றைய செஷனுக்குள்ள போகலாம். நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியலன்னா எனக்கு சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியும் போது நீங்க தம்ஸ் அப் காட்டலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது. சந்தோஷம். இப்போ நம்ம இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக பிரவேசிக்க போறோம். ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு மீட்டிங்காக இந்த மீட்டிங் அமைய போகுது. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போறோம். மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு இதை நீங்க கேட்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். சரிங்களா? இப்போ ப்ரேயர் செய்யலாம். சரிங்களா? இப்போ ப்ரேயர் பண்ணி நாம இந்த மீட்டிங்கை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பா, இந்த பைபிள் ஸ்டடிக்காக நாங்க எல்லாரும் இங்க ஒன்று கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களோடு கூட பேசுங்க. பேசுகிற என்னை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுங்க. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ எந்த காரியத்தை குறித்து பேசணுமோ அந்த காரியத்தை தெளிவாய் விளங்கி கொள்ளும்படிக்கு அவர்களுடைய மன கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, கேட்கிற சத்தியங்கள் அவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே நன்றாக புரியட்டும்பா. நன்றாக போய் சேரட்டும் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்தி வெற்றியுள்ள ஜீவியத்தை வாழ அப்பா, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, இந்த செஷனை நேரடியாக லைவாய் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இந்த பைபிள் ஸ்டடி முழுவதுமாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப உற்சாகத்தோடு நீங்க கேட்கணும். கர்த்தர் உங்களோடு கூட பேச போறார். சரிங்களா? சோ இப்போ இன்றைய பைபிள் ஸ்டடி செஷன் 6, உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட். சோ பெண்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கும் ரகசிய ஆயுதம் அப்படின்ற ஹெட்டிங் கீழே நம்ம நிறைய காரியங்களை கடந்த 5 செஷன்லயும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த செஷன்ல ஒரு புதிய காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க கடவுளுடைய ஆயுதம், அதுவும் ரகசிய ஆயுதம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். இப்பொழுது அந்த ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சரிங்களா? சோ அதனால இப்போ நீங்க இதுக்கு எல்லாம் ரெடி ஆகணும். அதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு பல காரியங்களை, பல ரகசியங்களை, வாழ்க்கையின் வெற்றிக்குரிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இன்று கூட ஒரு புதிய சத்தியத்தை, அதாவது நீங்க தெரிந்திருக்கிற சத்தியமாவும் இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு புதிய விதத்துல உங்களோடு கூட இடைப்பட போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆர்வத்தோட கேட்கணும். சரிங்களா? இப்போ இன்றைய பைபிள் ஸ்டடியின் இன்றைய நம்ம வேத தியானத்தோடைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, படைப்பின் நோக்கம். யார் அந்த படைப்பு? அந்த படைப்பு வேறு யாரும் அல்ல, நாம் தான், பெண்கள். சரியா? இப்போ பெண்கள் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. சோ பெண்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிற ரகசிய ஆயுதம் தான். அதன் கீழே தான் நம்ம ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் பெண்களை படைக்கும் போது
ஒரு நோக்கம் இருந்திருக்கிறோம்ல அவருக்கு. ஒவ்வொரு இப்போ சூரியனை படைத்தார், எதற்காக படைத்தார் அப்படின்னா வெளிச்சத்தை பகலை ஆள சூரியனும் இரவை ஆள சந்திரனும் அப்படின்னு சொல்லி படைச்சார். அதாவது பகல்ல சூரியன் வெளிச்சம் கொடுக்கும், இரவுல நிலா வெளிச்சம் கொடுக்கும். சோ டு கிவ் த லைட், வெளிச்சத்தை கொடுப்பதற்காக என்ன பண்ணார், சூரியன் சந்திரனை படைச்சார். சோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட் கிரியேச்சர். அது போல ஒரு பெண்களாகிய நம்மள படைக்கும் போது அவர் ஒரு நோக்கம், இது எனக்கு இது பர்பஸ், இதனால நான் அதை இந்த படைப்பை நான் படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோட பெண்களாகிய நம்மள படைத்தார். சோ இப்போ அந்த நோக்கத்தை தான் நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. ஏன்னா இந்த நோக்கம் தெரியாததுனாலதான் நம்ம பல காரியங்கள்ல தவறிடுறோம், பல காரியங்களை வீழ்ந்து போயிடுறோம், பல காரியங்களை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இப்போ இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்க போது, அப்படியா இந்த நோக்கத்தோடவா கர்த்தர் என்னை படைத்தார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதான பல காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போது. அதனால ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட நீங்க இத பார்க்கணும். சரியா? இப்போ கர்த்தர் பெண்ணை படைக்கும் போது எப்படி படைத்தார்? ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். ஏவாள் தான் முதல் பெண் இல்லையா? அப்போ அந்த பெண் படைக்கும் போது, அந்த பெண்ணை படைக்கும் போது வேதத்துல என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதாமுக்கு ஒரு தமிழ் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா துணை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இங்கிலீஷ் வேதாகமத்துல ஹெல்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன்ஸ்ல ஹெல்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம அந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை இப்ப நம்ம படிக்க போறோம். அதற்கு முன்பாக ஹெல்பர்னா யாரு? எனக்கு யாராவது அன்மியூட் பண்ணி விஜயகலா சிஸ்டர் நீங்க சொல்ல முடியுமா? ஹெல்பர்னா யார்? உங்களுக்கு என்ன புரியுது? ஹெல்பர், உதவியாளர் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கிறீங்க, என்ன புரியுது உங்களுக்கு? நமக்கு இப்போ ஏதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அதுல கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒருத்தங்க வந்து தானா முன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களதான் உதவி செய்யறவங்க. வெரி குட். ஓகே, அத மீன் பண்றீங்க இல்லையா? வெரி குட், வெரி குட். ஏதாவது நமக்கு தேவையா இருக்கும் போது உதவி பண்ணுவாங்க, அவங்கள உதவி ஹெல்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பட் ஆனா அந்த ஹெல்பர் அப்படின்ற வார்த்தை நம்ம வேறு சில பேருக்கும் நம்ம கொடுப்போம் இல்லையா? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஜாய்ஸ் கெஸ் பண்ண முடியுமா யார நம்ம பொதுவா ஹெல்பர் அப்படின்னு சொல்லுவோம்? சிந்துமா அன்மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க வேகமா, நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வேகமா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது அது சொன்ன மாதிரிதான், விஜயகலா சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் மேம். ஓகே, ஹெல்பர்னா உங்களுக்கும் அதே கருத்து தான். ஓகே, சரி. சோ ஹெல்பர் அப்படின்ற பதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உதவியாளர் அப்படின்ற பதம் வந்து யாருக்கு மோஸ்டா பொருந்தும் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணும்போது, தமிழ்ல பேசும்போது உதவி செய்யறவங்கள உதவியாளர் அப்படின்னு நம்ம மோஸ்டா சொல்றது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு யாராவது உதவி செய்ய வந்தாங்கன்னா ஹீஸ் மை ஹெல்பர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். யாரு தெரியுமா நம்ம பொதுவா ஹெல்பர்னு சொல்லுவோம்? நமக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, உதவி பண்றவங்க. வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. உதவி பண்றவங்கள நம்ம ஹெல்பர் சொல்லுவோமா? இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், யாருக்காவது இப்போ ஜாய்ஸ்க்கு உதவி செய்யறேன், ஜாய்ஸ் வந்து என்னை யார்கிட்டயாவது சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? பிரியாக்கா வந்து என்னோட ஹெல்பர் அப்படி சொல்லுவாங்களா? வேற மாதிரியான வார்த்தைகள் அதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா? என்னோட உதவியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? உதவியாளர் அப்படின்ற வார்த்தை யாருக்குன்னா ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு இல்லையா? நமக்கு வேலை செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு, நம்ம வீட்டுல வந்து வேலை செய்யறவங்களுக்கு நம்ம உதவி, நம்ம ஹெல்ப்பர்னு சொல்லுவோம். இவங்க என்னோட ஹெல்ப்பர், எனக்கு வீட்டு வேலையில இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, டீசெண்டா சொல்றோம் ஹெல்ப்பர் அப்படின்ட்டு. யூஸ்வலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து நமக்கு வேலை செஞ்சு கொடுக்கறவங்களுக்கு, நம்மளுடைய வேலைகளை ஈஸி ஆக்குறவங்களுக்கு நம்ம கொடுப்போம். இன்னும் சொல்ல போனா ஒரு லோ ரேட்
பண்ணிதான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஹெல்ப்பர் அப்படின்ற பேரை நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்தவர்களுக்கு நம்ம பயன்படுத்துவது இல்லை நடைமுறை வாழ்க்கையில. இங்கிலீஷ்லயும் சரி, தமிழ்லயும் சரி. நமக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப்பர், உதவியாளர் அப்படின்ற பேரை எனக்கு தெரிந்து நம்ம அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். சரிங்களா? ஆனா இந்த ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு புது அர்த்தத்தை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. அது மகிமையான அர்த்தமா இருக்கும் போது. சரிங்களா? கர்த்தர் ஏவாளை படைக்கும் போது ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வேதாகமத்துல ஹெல்ப்பர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்ற ஒரு பெயரை, ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. சரியா? அதை நம்ம ஆழமா தியானிக்கலாம். இப்போ இந்த வார்த்தை, அதாவது ஒரு பெண்ணை உருவாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானித்த போது அவர் இப்படிதான் பேசுறார். யாராவது இந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. ஆதியாகமம் 2:18. சோ தேவன் என்ன சொல்றாரு? மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன் இந்த இடத்துல. கர்த்தர் ஆதாம படைத்து விட்டுதான் ஏவாளை படைத்தார் இல்லையா? ஆதாம் வரைக்கும் அவரு படைத்த ஒவ்வொரு படைப்புக்கு பின்பாகவும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் நன்றாய் இருந்தது, எல்லாம் நன்றாய் இருந்தது அப்படின்ற வார்த்தை வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு சொல்வார். அவர் பார்த்தாரு, படைச்சிட்டு நல்லா இருக்கு, படைச்சிட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சூரிய சந்திரனை படைச்சிட்டு நல்லா இருக்கு. இப்படிதான் ஆண்டவர் எல்லாம் நன்மையாக, எல்லாமே நல்லா இருக்குன்னு கண்ட தேவன் ஒரே ஒரு இடத்தை ஆதாம படைத்த பிறகு மட்டும் என்ன வார்த்தையை பயன்படுத்துறார்? அவர் படைத்த பின்பு அவர் என்ன சொல்றாரு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இதை கவனித்தீர்களா? எல்லாவற்றையும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்த தேவன் என் மனுஷனை மட்டும் படைச்சிட்டு, அதாவது ஆதாம மட்டும் படைச்சிட்டு இவன் தனியா இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு மாதிரி நெகட்டிவ் வேர்டு இல்லையா அது? ஆண்டவர் எது படிச்சாலும் பர்ஃபெக்டா தானே பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு கம்ப்ளீஷன் இல்ல. ஆண்டவருக்கே தோணுது ஒரு கம்ப்ளீஷன் கிடையாது. அதனால நான் ஒரு கம்ப்ளீஷனை உருவாக்க போறேன். ஆதாமுக்கு ஒரு முழுமையான மனுஷனாய் அவனை மாற்றுவதற்காக ஒரு கம்ப்ளீஷன் இந்த இடத்துல தேவைப்படுது. அது என்னன்னா, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஓகேங்களா? இப்போ துணை, ஓகே, இது தமிழ் பைபிள்ல துணை. ஓகே, இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா the Lord God said it is not good for the man to be alone. It is not good. அங்கேயும் தெளிவா இருக்கு, it is not good. I will make a helper suitable for him. I will make a helper. இந்த இடத்துல தெளிவாக வார்த்தை சொல்கிறது ஹெல்பர். சரியா? இதை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்ல விருப்பப்படுறேன். போன செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாத்தானின் அறியாமை, அவனுடைய பலவீனம். இதை நீங்க நன்றாக கற்றுக்கொண்டீங்க. இன்னும் நான் நிறைய காரியங்கள் மூலியமா கர்த்தர் உங்களோடு பேசினார். எந்த அளவுக்கு நம்ம ரகசியத்தை காத்து கொள்ளணும், அவனுடைய அறியாமை தான் அவனுடைய பலவீனம், அதனால அவன் அறிந்து கொள்ளத்தக்கதா நம்ம எந்த காரியத்தையும் வெளிப்படுத்த கூடாதுன்ட்டு. இப்போ இந்த செஷன்ல நீங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போறீங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அறியாமை ஒரு பலவீனம். சாத்தானுடைய அறியாமை அவனுக்கு பலவீனம். ஓகே, தட் இஸ் his weakness. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய அறியாமை, பெண்களாகிய நம்முடைய அறியாமை அப்படின்ற ஒரு காரியமே என்ன அப்படின்னா பலவீனமான காரியம். ignorance is a weakness. ஹெல்த் வீக் ஆயிடுச்சு, அப்புறம் இவன் படிப்புல வீக்கு, இவனுக்கு ஸ்கில்ல வீக்கா இருக்கான், இவனுக்கு இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் வீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போல அறியாமை ஒரு பலவீனம். அது புரிந்து கொள்ளணும். இட்ஸ் அ வீக்னஸ்.
சோ ஏன் இந்த அறியாமை ஒரு வீக்னஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த அறியாமை வந்து என்ன பண்ணும், இந்த இக்னரன்ஸ் அப்படின்னா நமக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியலன்னு அர்த்தம். இக்னரன்ஸ்னா என்ன? நமக்கு ஒரு சில காரியங்கள் தெரியல. அப்போ அந்த அந்த காரியங்களை நமக்கு தெரிந்து கொள்ளல அப்படின்னா நம்ம இப்ப எப்படி இருக்குமோ அப்படியேதான் கடைசி வரைக்கும் இருப்போம். சரியா? உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தங்க பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இருக்குன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அதை போய் எடுப்பீங்களா? உங்க வீட்டுல ஒரு 10 பவுன் நகை இருக்கு பீரோக்குள்ள, அது இருக்கிறதே உங்களுக்கு தெரியல. அதை போய் நீங்க அதை எடுப்பீங்களா? பயன்படுத்துவீங்களா? ஒரு முக்கியமான நேரம் வருது, பண தேவை வருது, அந்த நேரத்துல கூட அந்த அந்த பொருளை நம்ம எடுத்து பயன்படுத்திக்க முடியாது. ஏன்? உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது, அறியாம. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். அப்படி பல ரகசியங்கள் பெண்களுடைய படைப்பிலே இருக்கு. அந்த அறியாமை நமக்கு அதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உங்களால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். நீங்க ஜெயிக்கிறத தடுக்கிறது தான் பிசாசுடைய எண்ணம். அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, இக்னரன்ஸ நீ இப்படிதான் சொல்லி தவறான பொய்களை பேசி உண்மை அல்லாத காரியங்களை உங்களை நம்ப வைத்து என்ன பண்ணுவான்னா, இந்த அறியாமை அப்படின்ற வலையிலே வச்சிருப்பான். இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். புரிந்து கொள்ளும். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். என்ன சொல்றது வேதம்? சத்தியத்தை, know the truth. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குது? You will know the truth and the truth will set you free. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள் என்றால் சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதாவது உங்களை பத்தின சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அத வேதம் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி இருக்கு. இப்ப அத புரிந்து கொள்ளதான் இந்த பைபிள் ஸ்டடி. சோ புரிந்து கொள்ள போறீங்க, நல்ல ஒரு ஆர்வத்தோட கேளுங்க, சரிங்களா? இப்போ அதற்கு ஆதாம் இந்த வார்த்தை நாம் படிப்போம். ஆதியாகமம் 3:12, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இது வந்து the conversation between the God and Adam. கடவுளுக்கும் ஆதாமுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அப்போ தேவன் கேக்குறாரு, ஏன் நீ அந்த கனியை சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஆதாம் கிட்ட கேக்குறாரு. அப்போ ஆதாம் சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, என் கூட நீங்க ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரீயை இருக்கும்படிக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த அந்த பெண் கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டேன், அவ்வளவுதான். the only answer. இதான் ஆதாம் சொன்ன ஒரே பதில். ஆனா இந்த பதிலுக்குள்ள பல காரியங்கள் இருக்கு, சரியா? சோ இதை நம்ம வேறு விதத்துல நம்ம முன்பாக நடந்த செஷன்ல நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். தயவு செய்து இந்த மீட்டிங்கை பார்க்கிறவங்க, இந்த பைபிள் ஸ்டடியை பார்க்கிறவங்க முன்பாக நடந்த 5 செஷனையும் தயவு கூர்ந்து, ஒரு நாளைக்கு ஒரு செஷன் நீங்க பார்த்தா கூட 5 செஷனையும் பார்த்துட்டா தயவு செய்து அதை பார்க்கும்படியாய், பார்த்து புரிந்து கொண்டு இதை மீண்டுமா இந்த 6வது செஷனையும் கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இது ரொம்ப ஆசீர்வாதமா அமையும் உங்களுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணும்போது அது ரொம்ப பெரிய புரிதலை உங்களுக்கு கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து செய்யுங்க, சரிங்களா? உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு, குரூப்லேயே இருக்கு. நீங்க அதை பார்த்து, உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வேணும் அப்படின்னாலும் தயவு செய்து நீங்க ஒரு நம்பர், உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் கூட ஒரு நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ அனுப்பி தரப்படும், சரிங்களா? சரி, இப்ப நம்ம டாபிக் உள்ள போகலாம். இப்போ என்னன்னா, ஆதாம் தேவன் கிட்ட ஒரு ரிப்ளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, நீங்க கொடுத்த ஸ்திரீ, எனக்கு தந்த ஸ்திரீ எனக்கு ஒரு கனியை கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டேன், அவ்வளவுதான். சோ அந்த அளவுக்கு ஸ்திரீ வந்து, அந்த பெண் ஏவாள் வந்து ஆதாம் கிட்ட, அதாவது என்ன சொன்னாலும், அந்த பெண் என்ன சொன்னாலும் செய்யற நிலைமையில ஆதாம் இருந்தார். Can you see the power there? இந்த இடத்துல அந்த ஸ்திரீ அப்போ ஆதாம் ரொம்ப நேசிச்சாரா ஸ்திரீய, அந்த ஏவாளை ரொம்ப நேசிச்சாரா? அதெல்லாம் தாண்டி பதில் கூட பேசாம, எதுவுமே கேட்காம, அது நல்லதா கெட்டதான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம, அவர் கேட்காம இருந்தது தவறு அப்படின்ற ஒரு ரீதியில் நம்ம பார்த்தாலும், ஆனா கேட்கவே இல்லைன்றது உண்மை இல்லையா? அவர் எதுவுமே கேட்காம, இப்போ உங்களுடைய இப்போ கணவர் நீங்க எது கொடுத்தாலும்
எது எது செஞ்சாலும் அப்படியே அக்செப்ட் பண்ற நிலைமையில் நம்ம நிறைய பேர் கிடையாது. 950% 95% பேர் கிடையவே கிடையாது. எல்லா விஷயத்தையும் அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஆதாம் ஏவாள முழுமையா நம்பினாரு. சோ இந்த இடத்துல ஒரு பவர் இருக்கு. அந்த ஒரு ஏவாள் கிட்ட ஒரு பவர், தட் இஸ் அ பவர் வித்தின் ஈவ். அப்போ ஆதாம் வந்து கேக்குறாரு, எனக்கு எதுவுமே கேட்காம அந்த கனியை கொடுத்த உடனே அப்ப என்ன பண்றாரு, பறிச்சு சாப்பிட்டுட்டார். சோ திஸ் இஸ் த ஆன்சர். கடவுள் கிட்ட சொன்ன உடனே இதற்கு எந்த ஒரு மறுப்பும் அந்த நேரத்துல ஆண்டவர் ஆதாமுக்கு எதுவுமே சொல்லல. உடனே அவர் என்ன பண்றாரு, தேவன் ஏவாள் கிட்ட கேட்கிறார். அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். இந்த லைன், நீ இப்படி செய்தது என்ன, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் தட் யூ ஹாவ் டன். இந்த வார்த்தையில ஒரு ரகசியம் இருக்கு, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை சாதாரண கேள்வி அல்ல. இந்த கேள்வி ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. நீ இப்படி செய்தது என்ன என்றார். இப்போ நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்கிறேன் பாருங்க இந்த கேள்விய. இந்த கேள்வி எந்த ஆங்கிள் ஆண்டவர் கேட்டாருன்னா, நீ இதை செய்யலாமா, இந்த காரியத்தை நீ பண்ணலாமா, புரியுதா? ஏமா இப்படி செஞ்ச அப்படி கேட்கல. தப்பு பண்ண உடனே வந்து நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் தப்பு பண்ண, அது வேற, தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறது வேற. இது வந்து எப்படின்னா ஒரு ஆதங்கத்தோட ஒரு வேதனையோட, நீ பண்ணிருக்க கூடாது, நீ நிச்சயமா இதை பண்ணிருக்க கூடாது, ஆனா ஏன் பண்ண, புரியுதுங்களா? இந்த கேள்வியில இருக்க அந்த 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 ஒரு தாக்கம், ஒரு பயங்கரமான கடவுளுடைய வேதனையாதான் இந்த கேள்வி இருக்கு. நீ இப்படி செய்தது என்ன, நீ செய்யலாமா, ஏன் அப்படி ஆண்டவர் கேட்கிறாரு? இப்போ நீங்க அததான் கற்றுக்கொள்ள போறீங்க, சரியா? சோ இங்க ஒரு காரியம் இங்க எழுதப்பட்டிருக்கு. என்ன இருக்கு, எலும்பு. ஒரு ஸ்திரீ வந்து எதுல இருந்து உருவாக்கப்பட்டாங்க, ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டாங்க, எலும்பு ஆதாமுடைய ரிப், விலா எலும்புல இருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடவுள் அவங்க அப்படிதான் படைச்சார். பட் இட் வாஸ் நெவர் அ ரிப். ஆண்டவர் உருவாக்கின பின்பு அது எலும்பு அல்ல. அது எப்படி ஆக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு, எஸ்ஸர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வேர்டு. என்ன வேர்டு அது, எஸ்ஸர். நம்ம தமிழ் பைபிள்ல ஏவாளுக்கு துணை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஏவாள் எப்படி அவர் கர்த்தர் அழைக்கிறாரு, துணை அப்படின்னு அழைக்கிறாரு. தமிழ் வேதாகத்துல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஹெல்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த வேதாகமம் பைபிள் உடைய மூல மொழி, அதாவது முதல்ல இந்த வேதாகமம் எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா ஹீப்ரியூல எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு ஹீப்ரியூ அப்படின்ற மொழியில எழுதப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? சோ அந்த ஹீப்ரியூ லாங்குவேஜ்ல இந்த இடத்துல ஏவால துணை, ஹெல்பர்னு இருக்கு இல்லைங்களா? இங்கிலீஷ்ல ஹெல்பர், தமிழ்ல துணை இருக்கு. அந்த இடத்துல இந்த வார்த்தையாகிய எஸ்ஸர் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எஸ்ஸர்னா யார் பாத்தீங்கன்னா, அதான் பெண்ணுடைய படைப்பின் மகத்துவமே. அந்த எஸ்ஸர் அப்படின்ற வார்த்தை தான் ஒரு பெண் எப்படிப்பட்டவளா இந்த பூமியில கர்த்தர் படைத்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அதனாலதான் ஆண்டவர், இப்ப நீங்க அதை புரிந்து கொள்வீங்க, ஏன் வந்து அந்த ஒரு வேதனை, நீ செய்யலாமா, நீ செய்யலாமா ஏவாள், நீ செய்யலாமா பெண்ணே, வேற யாரு பாம்பு தப்பு பண்ணிருக்கலாம், ஓகே நான் அதுக்குரிய தண்டனை நான் கொடுத்துருவேன், ஆதாம் அவருக்குரிய தண்டனை இருக்கும். பட் ஆனா இந்த வார்த்தை ஒரு வேதனை, இந்த கொஸ்டின் மத்தவங்க யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். ஆண்டவர் பாம்பு கிட்ட வந்து ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கல, டைரக்டா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆதாம் கிட்ட கேட்கும் போது, நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு நீ இது செய்ததுனால நான் என்ன பண்றேன், உனக்கு இந்த தண்டனையை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏவாள் கிட்ட இந்த கேள்வியை கேட்பார், ஏவாள் கிட்டதான் கேட்பார். நீ ஏன் சாப்பிட்டேன்னு ஆதாம் கிட்ட கேட்பாரு, அது வேற.
யாரா இருந்தாலும் கேட்பாங்க இல்லையா, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கனிய ஆதாம் சாப்பிட்டுருவாரு. அப்போ ஆப்வியஸ்லி ஒரு ஜென்ரல் ஒரு கொஸ்டின், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனி ஏன்பா சாப்பிட்டேன், ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கேட்டார். பட் ஆனா இந்த இடத்துல ஏவாள் கிட்ட கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி. நீ இதை செய்யலாமா? இந்த நீ இதை செய்யலாமான்றதுக்குள்ளதான் ஏன் அந்த கேள்வியின் அந்த ஒரு தாக்கம், ஏன் அந்த வேதனைனா இந்த வார்த்தை நிமித்தம் தான். ஆண்டவர் ஏவாளை எஸ்ஸராய் படைத்தார், எலும்பாய் அல்ல. எலும்பு எஸ்ஸராய் மாற்றப்பட்டது. ஒரு பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் ஆஸ் அன் எஸ்ஸர். ஏவாள் இதற்காக தான் படைக்கப்பட்டான். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை இப்ப வர்ற அடுத்தடுத்த பகுதியில் நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. ஃபைட்டிங் ஆஸ் அன் எஸ்ஸர். ஃபைட்டிங் ஆஸ் அன் எஸ்ஸர்னா யார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண் அப்படிதான் படைக்கப்பட்டாங்க, அப்படிதான் ஃபைட் பண்ணணும். இப்ப நீங்க ரகசிய ஆயுதமா இருக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்களும் இப்படியாக எஸ்ஸராய் பயன்படணும். என் நோக்கம் அதுதான். நான் அதுக்காக தான் பெண்ணை படைச்சேன். இப்போ அந்த பெண் நான் எதற்காக எப்படியான ஒரு காரியத்தை மனநிலையில வைத்து படைத்தனோ அப்படியாகவே பயன்பட போறாங்க இந்த கடைசி காலத்துல. அதற்காக தான் ஆண்டவர் இந்த அர்த்தங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். இது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. இந்த எஸ்ஸர் நல்லா கவனிங்க. இந்த எஸ்ஸர் அப்படின்ற வார்த்தை வேதாகமத்துல மூன்று பேரை ரெஃபர் பண்ண மட்டும்தான் இந்த எஸ்ஸர் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் பைபிள்ல இந்த மூன்று பெயரை, அதாவது இந்த மூன்று நபர்களை குறிப்பதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக இந்த எஸ்ஸர் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது ஹிப்ரியூ வேதாகமத்துல. சரிங்களா? சோ இந்த யார் அது குறிக்கிற வார்த்தை அப்படின்னா காட். எஸ்ஸர்ன்ற வார்த்தை யாரை குறிக்கும்? கடவுளை குறிக்கும். இப்ப புரிந்து கொண்டீங்களா எஸ்ஸர் யாருன்ட்டு? சரி, அடுத்ததாக வேற யாரை குறிக்கும் என்றால் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக எஸ்ஸர் அப்படின்ற வார்த்தை வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக உமன். யாரு? நம்மதான். யாருக்கு பயன்படுத்துற வார்த்தைய உமனுக்கு பயன்படுத்துறாரு? யாருக்கு? கடவுளுக்கு. இப்ப புரியுதா எந்த நோக்கத்தோட உமனை படைத்தாருன்னு? எப்பேற்பட்ட ஆற்றலை உமனுக்குள்ள வைத்து படைத்தார் என்று அந்த கேள்வியினுடைய தாக்கம் புரியுதா உங்களுக்கு? இப்போ நீ செய்திருக்கலாமா? The power what I have given in you is my power. நான் என்னை போல உதவி செய்ய, நான் எப்படி உதவி செய்வனோ, நான் எப்படி தாங்குவனோ. நீங்க வேதாகமத்துல 16 தடவை 16 டைம்ஸ் காட் தன்னை எஸ்ஸர் என்று வெளிப்படுத்துகிறார். தெரியுமா உங்களுக்கு? கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது அவருடைய உதவியை எப்படியாக வெளிப்படுத்துறாருன்னா எஸ்ஸர் அப்படின்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க, வேதாகமத்தை எழுதி இருக்கிறாங்க. ஆனா இந்த எஸ்ஸர் அப்படின்ற முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது உமனுக்காக. உமனை படைக்கும் போது அந்த இடத்துல துணை, ஹெல்பர் அப்படின்னு சொல்ற இடத்துல கடவுள் அந்த இடத்துல எழுத வைத்த வார்த்தை என்னன்னா எஸ்ஸர். அதே வார்த்தைய கடவுள் தன்னை குறித்து, தான் செய்கிற உதவியை குறித்து, தான் செய்கிற பராக்கிரமத்தை குறித்து, பராக்கிரமம்னா என்ன தெரியுமா? பவர்ஃபுல் ஆக்ஷன், மிக பயங்கரமான காரியங்கள், மிக பயங்கரமான உதவி. இதை சொல்ற இடத்துல தன்னை எப்படி கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்னா எஸ்ஸர் அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் த உமன்? புரியுதா உங்களுக்கு? இப்ப அடுத்து நம்ம ஒரு வசன அடிப்படையில பார்க்க போறோம். சங்கீதம் 22ல இது தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. இந்த வார்த்தையை பாக்குறீங்களா? ஒத்தாசை அனுப்பி. இந்த ஒத்தாசை அனுப்பின்னு இருக்குல்ல, திஸ் இஸ் a help from heaven.
இல்லையா? அந்த ஹெல்ப், இந்த ஹெல்ப்புக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு ஹீப்ரு வேதாகமத்துல? எசர். புரியுதா? எப்பேற்பட்ட உதவி! பெண் செய்யக்கூடிய உதவி பரலோகத்துல இருந்து வர்ற உதவிக்கு சமம். புரியுதா? ஆவியானவர் நமக்கு நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26 இந்த இடத்துல உதவி செய்கிறார் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த வார்த்தை, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எஸ்ஸர். புரியுதா? எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான காரியம். ஹெல்ப்பர். ஹெல்ப்னா இட் இஸ் நாட் லைக் ஒரு நமக்கு உதவி, ஜஸ்ட் நம்மளுடைய வேலையில உதவி செய்யறவங்க கிடையாது. இது உன்னத பலனை குறிக்குது, உன்னத உதவியை குறிக்குது, கடவுளுடைய உதவியை குறிக்குது. அப்படிப்பட்ட உதவி செய்கிறவர்களை அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லாய் ஆண்டவர் பெண்ணை படைத்தார். எலும்பல்ல எஸ்ஸர். நீ ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. நான் ஒரு பெண்ணா பிறந்துட்டேன், பல கஷ்டம் எனக்கு, நான் படாத பாடுபடுறேன் வாழ்க்கையில, ஓடிக்கிட்டே இருக்கேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை வேலை வேலை, நான் போராடிக்கிட்டு இருக்கேன். No, you're not just a helper. You're not just here to cry. You're a helper. ஒரு பயங்கரமான ஒரு உதவி செய்வதற்காக, அதாவது உங்க குடும்பத்தையே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஆண்டவரோட பெண்ணாய் படைத்திருக்கிற ஒரு உன்னதமான படைப்பு தான் பெண். இதை மறந்து விடவே கூடாது. யாருக்கு ஈக்குவல்? கடவுளுக்கு, தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையும் பெண்ணாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்த வார்த்தை, அந்த படைப்பின் நோக்கம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷ்ல இருக்கா, அதுல எக்ஸ்பிளைன் தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த எஸ்ஸர், ஹீப்ரு வேர்ட், இந்த எஸ்ஸர் அப்படின்றது ஒரு எபிரேய வார்த்தை, எபிரேய பதம். அதற்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹெல்ப், ஹெல்பர் அப்படின்னு இங்கிலீஷ்ல பதம். இது சாதாரண ஹெல்ப் அல்ல. இது எப்படிப்பட்ட ஹெல்ப் அப்படின்னா டு ப்ரொடெக்ட். ப்ரொடெக்ட்னா பாதுகாக்கும் உதவி. அடுத்தது டிஃபெண்ட். டிஃபெண்ட்னா என்ன? எதிர்த்து நின்று, பிரிவென்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, எதிர்த்து நிற்கிற உதவி. சரவுண்ட். சரவுண்ட்னா என்ன? சுற்றி சுற்றி சூழ்ந்து இருந்து, எந்த பக்கம் எதிரி வந்தாலும் பரவாயில்ல, சுத்தி சுத்தி அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி அப்படியே சூழ்ந்து இருந்து பாதுகாக்கிற உதவி. கடைசியா செரிஷ். செரிஷ் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி ஆக்குகிற உதவி. இப்படிப்பட்ட உதவியை செய்கிறவர்களாக, இது உதவியா? சும்மாவா தமிழ்ல உதவின்னு சொல்லிடலாம். இது உதவி கிடையாது, பயங்கரமான பவர்ஃபுல் ஆக்ஷன்ஸ், மிக பயங்கரமான காரியங்கள். ப்ரொடெக்ட் பண்றதுனா சாதாரண விஷயமா? டிஃபெண்ட் பண்றதுனா சாதாரண விஷயமா? தற்காப்பதும், இல்ல எதிரி வந்த அந்த நேரத்துல பாதுகாப்பதும், சுத்தி சுத்தி சூழ்ந்திருப்பதும், சூழ்ந்திருந்து பாதுகாப்பதும், மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் சாதாரண விஷயமா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யதான் உமனை படைத்தார், பெண்ணை படைத்தார். அதான் படைப்பின் நோக்கம். எஸ்ஸர் is overwhelmingly used to describe military and divine help. இந்த எஸ்ஸர் அப்படின்ற வார்த்தை எப்படிப்பட்ட ஹெல்ப் தெரியுமா? மிலிட்ரி ஹெல்ப்பா. எப்படிப்பட்ட ஹெல்ப்? மிலிட்ரி. நீங்களா மிலிட்ரி, நான்லாம் மிலிட்ரி. பெண்ணாகிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம செய்கிற உதவினா எப்படிப்பட்ட உதவி தெரியுமா? ராணுவ உதவி. எந்த நேரத்துல ராணுவ உதவி தேவைப்படும்? இக்கட்டான நேரத்துல எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, உடனே யார கூப்பிடுவாங்க? லோக்கல் பீப்புள் எல்லாம் கைவிட்டாங்க, லோக்கல்ல இருக்க போலீஸ் எல்லாம் கைவிட்டுருச்சு, காப்பாத்த முடியல. இங்க இருக்கிற மீட்பு படையெல்லாம் கை விரிச்சிட்டாங்க. யார கூப்பிடுவாங்க? ராணுவத்தை கூப்பிடுவாங்க காப்பாற்றுவதற்காக. அப்பேற்பட்ட ராணுவமாய் ஒவ்வொரு வீட்லயும் பெண்ணை வைத்திருக்கிறார் ஆண்டவர். மேபி நம்ம ராணுவத்துல இல்லாம இருக்கலாம், பட் நம்மளே ஒரு ராணுவம், அதை மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ராணுவமாய் நம்மள ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த பவர் இன்னும் போகல, நமக்குள்ளதான் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் படைத்து மேபி இந்த தவறு நிமித்தம் ஒரு சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவர் நீதியான தேவன். தப்பு பண்ணா ஒரு சில தண்டனைகள் ஆண்டவர் கொடுத்தார், உண்மைதான். நீ பிள்ளை பெறும்போது என்ன பண்ணுவ?
வேதனையோட பிள்ளை பெறுவ. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இதெல்லாம் வேதத்துல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாய், அவர்களுடைய irresponsible மூலியமாய், எப்பேற்பட்ட காரியத்திற்காக கர்த்தர் என்ன படைச்சாரு. இப்ப புரியுது அந்த அந்த வார்த்தையோட, அந்த கேள்வியோட கஷ்டம். நீ ஆதாம காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட ஏவாள். எதுக்காக உன்னை படைச்சேன்? அவனை காப்பாற்ற வேண்டிய நீ, அவனை பாதுகாக்க வேண்டிய நீ, அவனை மகிழ்ச்சியாக்க வேண்டிய நீ என்ன பண்ணிட்ட? இப்படி கொண்டு போய் நீயே தள்ளிட்டிய அவனை. இப்ப தெரியுதா ஆண்டவருடைய அந்த வார்த்தையோடைய அந்த வேதனை? நீ செய்யலாமா? வேற யாராவது பாம்பு ஏமாத்தி ஆதாம் விழுந்திருந்தா கூட பரவாயில்லையேவா, நீ செய்யலாமா? இப்ப புரியுதா அந்த வேதனை? இது தாங்க முடியாத ஒரு காரியம். டிசப்பாயிண்டட்ல தன்னை போலவே ஒரு பவரோட ஒரு ஆளை உருவாக்கி வச்சு ஆதம பாதுகாக்கிறதுக்காக பக்கத்துல வச்சிருந்தா அவங்களே பறிச்சு கொடுத்து ஆபத்துல மாட்டி விட்டுட்டாங்க. தப்பு தானே? அது வேதனை தானே? கடவுளுக்கு எப்பேற்பட்ட வேதனையா இருந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் பெண்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அதை மறந்துடவே கூடாது. சரியா? ஸ்டில் பட் தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும் ஸ்டில் யூ ஆர் இன் பவர். ஆண்டவருடைய படைப்பு மாறாது, எதுவும் குறைந்து போகல. இன்னும் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் பிறக்கிற பெண்கள் ஒவ்வொருவரும் அதே எஸ்தராய் தான் பிறக்கிறார்கள். அதுவும் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியோட உதவியோட பயங்கரமான காரியங்களை செய்யத்தக்க பலத்தோடு தான் இருக்கிறாங்க. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அது புரியாம இருக்கிறதா உங்களோட அறியாமை. அந்த அறியாமை தான் பலவீனம். பிசாசு என்ன சொல்லுவானா, நீ பொண்ணு பிறந்துட்ட, பிரயோஜனமே இல்ல, நீ என்ன பண்ண முடியும், நீ என்ன செய்ய முடியும், நீ என்ன சாதிக்க முடியும், நீ கர்த்தருக்காக என்ன ஊழியம் பண்ணிட முடியும், உன் குடும்பத்தை நீ எப்படி காப்பாற்ற முடியும், நீ வேலைக்கு கூட போகல, நீ என்ன செய்வ? இப்படி பல தரப்பட்ட காரியங்களை பொய் 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 எல்லாம் பொய்ய பேசி பேசி என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன ஆயிடுச்சு? பொய்ய மட்டும் பேசி பேசி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள தள்ளி, எஸ் சார் பெண்ணாகிய நீங்களும் நானும் எஸ் சார் அப்படின்றதையே மறக்க வச்சுட்டான். புரியுதா? தப்பு பண்ணிட்டதுனால, ஆண்டவரும் தண்டனை கொடுத்துட்டதுனால பவர் ஒண்ணு மாறிடாது. இப்போ இந்த இடத்துல இந்த தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கிறது. பெண்கள் அதிகமாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள போவாங்க. அடிக்கடி ஒரு 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 இன்ஃபீரியாரிட்டிக்குள்ள போவாங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் இதுக்கு பிரயோஜனம் இல்லை, நான் இதை செய்ய முடியாது, நான் என்ன பண்றது? அதனாலதான் அந்த அழுக கூட அதிகமா வரும். அதிகமா அழறது, அதிகமா வேதனைப்படுறது, நினைச்சு 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 போராடுது. ஏன்னா இது எல்லாமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடைய சிம்டம்ஸ். ஆனா மறந்துடக்கூடாது, யூ ஆர் அன் எஸ்ஸர். பிசாசுடைய பொய்களை இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த செகண்ட்ல இருந்து ஜஸ்ட் ரிமூவ் இட், அதை அகற்றி விடுங்க. சரியா? ஆண்டவர் உங்களை எஸ்ஸராய் படைத்தார். இன்னும் நீங்க எஸ்ஸர் தான். இன்று கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறார். இப்ப அடுத்தது பாருங்க. சரி, எஸ்ஸர் மட்டும் கிடையாது. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள இருந்து நீங்க வெளியே வரும்போதுதான் தெரியும் நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா, மகிமையான பெண்ணா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? மகிமையான பெண். வேதம் உங்களை அப்படிதான் அழைக்குது. வேதம் ஒரு நெகட்டிவான ஒரு வேர்ட் சொல்லி, நீங்க பலவீனமான பாண்டம் அப்படின்னு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. பெண் என்பவள் பலவீனமான பாண்டம் என்று ஒரு இடத்துல, அது ஏன் நான் உங்களுக்கு போன செஷன்ல சொல்லி கொடுத்தேன். நம்மளுடைய பலனே பலவீனமாய் மாற்றப்பட்டதுனால அப்படி ஆண்டவர் சொல்றாரு. வேற ஒரு சில பிசிக்கல் ரீசன்ஸும் இருக்கு. நான் ஸ்பிரிச்சுவலா நான் பேசினேன். பிசிக்கல் ரீசன்ஸும் நிறைய காரியங்கள் இருக்கு. பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்ல, உடம்பு அளவுல பிசிக்கலா அது பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த டாபிக் எல்லாம் பார்க்கலாம். இப்ப அந்த டாபிக் குள்ள நம்ம போகல. நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம்னா, பெண் என்பவள் ஒரு மகிமையான ஒரு படைப்பு. படிப்பு மகிமையான படைப்பு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கிறதுக்குல்ல ஆண்டவர் அதனால்தான் எஸ்ஸராய் படைத்தார். எஸ்ஸர்னா என்ன? தி மிலிட்டரி ஹெல்ப், டிவைன் ஹெல்ப். சரியா? சோ வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள்.
எப்படி இருக்காங்களாம்? 1 கொரிந்தியர் 11:7 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். ஓகே, சோ புருஷன் யாரு? ஸ்திரீயுடைய தலை. யாரு? ஒரு பெண்ணுடைய, ஒரு மனைவியோட தலை வந்து யாருன்னா அவங்க புருஷன் தான். சரியா? அந்த புருஷனுக்கு அவர்தான் ஹெட். ஓகே, அவருக்கு மகிமை. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வேதத்துல நீதிமொழிகள் 12:4 குணஸ்தாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாராம். எப்படி இருக்கிறா? கிரீடம், கிரவுன். எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு பெண்ணை அழைக்கிறார் பாருங்க. கிரவுன், யூ ஆர் த கிரவுன். இஃப் யூ காட் அ நோபல் கேரக்டர் வித்தின் யூ, உனக்குள்ள என்னுடைய உன்னத குணங்கள் இருந்தது அப்படின்னா நீ எப்படிப்பட்டவளா இருப்பேன்னா கிரீடமா இருப்ப. நான் கேக்குறேன், ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாக்கு கிரீடம் அப்படின்றது எதை குறிக்கும்? எதை குறிக்கும்? அவர் இந்த ராஜ்யத்துக்குரிய ராஜா என்பது குறிக்கும் இல்லையா? அவர் அத்தாரிட்டியில இருக்கிறாரு அப்படின்றது குறிக்கும். அவர் அதிகாரத்தை கொண்டவராய் இருக்கிறார் என்பதை குறிக்கும் இல்லையா? இப்ப குயின் எலிசபெத்தே இருந்தாங்க, அவங்க வந்து அவங்க தலையில ஒரு கிரீடம் வச்சு இருந்தாங்க அப்படின்னா அபிஷியலி அவங்களுக்கு என்னென்ன மரியாதைகள் செலுத்தப்படணுமோ அந்த மரியாதைகள் அவங்களுக்கு செலுத்தப்படணும். ஏன்னா அவங்க பவர்ல இருக்காங்க அப்படின்றத குறிப்பதற்கு என்ன 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 காரணமா இருந்தது? அந்த கிரீடம். அவங்க பவர்ல இருக்காங்க, அத்தாரிட்டியில இருக்காங்க, அவங்களுடைய ஆளுகைக்குள்ள இந்த தேசங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதை குறிக்கும்? அவங்க தலையில வைத்திருக்கிற கிரீடம். அப்போ புருஷன் தலை, அந்த தலைக்கு யாரு கிரீடம்? மனைவி. அப்போ ஒரு புருஷனுடைய பவர் என்ன? அந்த கிரீடம். அப்ப அந்த கிரீடம் இப்ப புரியுதா ஏன் ஆண்டவர் மனைவி எஸ் சார் அப்படின்னு அழைத்தாருன்னு? அப்படிதான் ஆண்டவர் படைத்து வைத்திருந்தார். ஆனா அடுத்த வசனம் இப்போ நீதிமொழிகள் 12:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? லெச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறார். உங்களுக்கு இன்னும் கூட புரிந்து கொள்ள இங்கிலீஷ்ல a disgraceful wife is like decay in his bones. disgraceful wife அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்கிற பெண், இல்ல தன் கணவருக்கு அசிங்கத்தை உண்டாக்குறமா நிறைய காரியங்களை பண்ணுகிற பெண், அவதூறு பேசுகிற பெண், புறம் பேசிக்கொண்டே இருக்கிற பெண், இன்னும் சொல்ல போனா ரகசியத்தை வெளிப்படுத்துகிற பெண் will become a decay in his bones. யார் ரகசியத்தை காத்துக்கொள்ளணும்னா பெண் தான் ரகசியத்தை காத்துக்கொள்ளணும். ஆணும் காத்துக்கொள்ளணும் தான். ஆனா ஃபர்ஸ்ட் the woman should என்ன keep up the secret. எல்லா மனுஷனும் ரகசியமான காரியங்களை கீப் அப் பண்ணணும். அது உண்மையா இருந்தாலும் உங்களுக்கு தான் நிறைய ரகசியங்கள் தெரியும். ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான ரகசியங்கள் தெரியும். So you should keep up the secret. அது கூட disgraceful கொண்டு வரும். உங்க கணவருக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு, உங்க தகப்பனுக்கு, உங்க தாய்க்கு. புறம் பேசிட்டு தெரியக்கூடாது. லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம். பட் இந்த டாபிக் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? குணஸ்தாலியான ஸ்திரீ, அதாவது தேவனுடைய சாயலின் படி இருக்கிற ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம், அதாவது ஒரு தலையோடைய பவர் அந்த கிரீடத்துலதான் இருக்கு, அந்த மனைவியின் இடத்துல தான் இருக்கு. சோ ஆனாலும் நீங்க ஒரு சாதாரணமான ஆள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த கிரீடத்தை எடுத்துட்டா தலைக்கு மதிப்பு இருக்கா? அவர் யாராவது ராஜான்னு சொல்லுவாங்களா? அந்த மனுஷனுக்கே மதிப்பு இல்லாம போயிடுமா? புரியுதா? சோ இதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த எஸ்ஸர் should be very careful சொல்றார். அதனாலதான் ஆண்டவர் ஏவாளை பார்த்து சொன்னாரு, நீ இதை செய்யலாமா, இப்படி நீ செஞ்சிருக்கலாமா, இதை நீ செய்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையான கேள்வியை அந்த இடத்தில் கேட்டார். சரி, நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்ற ஆங்கிள் இப்ப நீங்க எஸ்ஸர் அப்படின்ற காரியத்தை நீங்க புரிந்து கொண்டீங்க. ஆனா பெண் ஜென்ரலாவே பெண் அப்படின்னா எஸ்ஸர்னு மீனிங். எஸ்ஸர் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு வேதத்துல. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான், ஒரு மனைவி ஆன பிறகுதான் அவ மகிமை, அவ கிரீடம் அப்படின்றது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். எஸ்ஸர் எப்பயுமே எஸ்ஸர் தான். எல்லா சூழ்நிலையும் பெண் என்பவள் பெண் தான். எஸ்ஸர் தான்.
புரிந்து கொண்டீங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ezer is often used in the Bible to describe the shield or protector. எசன்ற பதம் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஷீல்டு, ப்ரொடெக்டர். எல்லா பெண்ணுமே இந்த இந்த காரியங்கள் ஷீல்டாகவும் ப்ரொடெக்டராகவும் இருக்க முடியும். அது கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படி கிடையாது. தன்னுடைய நடக்கையின் மூலியமாய், தன்னுடைய காரியங்கள் மூலியமாய் அந்த பவர் யூ ஹாவ் வித்தின் யூ. என்ன பண்ணணும் அதை நான் சொல்றேன். எசர் இஸ் a combination of two words, one meaning to rescue or to save and other meaning to be strong. என்னன்னா எசர் மத்தவங்களை காப்பாற்றுவதற்காகவும் ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காகவும் ஷீல்டா இருப்பதற்காகவும் மகிழ்ச்சி ஆக்குவதற்காக மட்டும் எசரா இருப்பதல்ல. எசர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டு பி ஸ்ட்ராங் வித்தின். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எசர் ஷுட் நாட் வீக். எசர் ஷுட் நாட் பி வீக். அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் மத்தவங்களை காப்பாற்ற முடியும். டு பி ஸ்ட்ராங், வலிமையானவர்களாய் பெண் இருக்க வேண்டும். எப்படி வலிமையானவர்களாய் இருப்பது? ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் உங்களை வலிமையானவர்களாய் மாற்றும். நான் ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல பேசிட்டு இருக்கேன், பிசிக்கல் மீனிங்ல பேசுறேன். எசர் இஸ் சம்டைம் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் a mother comforting her children. ஸோ ஒரு ப்ரொடெக்டர் மட்டும் கிடையாது, ரெஸ்கியூ மட்டும் கிடையாது, செரிஷ் மட்டும் கிடையாது. ஒரு அம்மாவின் அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை எசர்ன்ற வார்த்தை குறிக்கிறது. எசர் சம்டைம் யூஸ் டு டிஸ்கிரைப் a war alliance to conquer an enemy. கடைசியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற காரியம் உங்களோடு என்ன தெரியுமா? யுத்தத்துல எதிரிய வீழ்த்துற பவரா பெண்ணை வைத்திருக்கிறார். Understand? War alliance to conquer an enemy. ஒரு எனிமிய பிடிச்சு அவனை தோற்கடிக்கிற வலிமை பெண்ணிடம் உண்டு, எசரிடம் உண்டு. அதற்காக தான் படைத்தார். பெண் தான் கடைசி படைப்பு. வேதத்துல சொல்லப்பட்ட கடைசி படைப்பு பெண் தான். நான் முன்பாகவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம செய்த எல்லா காரியத்தை விட பர்ஃபெக்டா நம்ம பண்ணுவோம். நம்ம முன்பாக செய்த ஒரு என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதுல இருக்க எல்லா மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணி கடைசியா ஒரு விஷயத்த பண்ணும்போது அதை ஒரு மாஸ்டர் பீஸா வெளியே கொண்டு வரும். மனுஷனா இருக்கிற நம்மளே அப்படிதான் பண்ணுவோம், இருக்கிறது பெஸ்டா பண்ணுவோம். அப்படி பெஸ்டா உருவாக்கப்பட்ட படைப்பு தான் பெண். த பெஸ்ட், கடைசியாக உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் அப்படி ஒரு பவர் அவரையே அவருக்கு கொடுக்கிற டேர்ம பெண்ணுக்கு கொடுத்தார், எசர்னு கொடுத்தார். சரியா? சோ இப்போ பாருங்க, அற்புதமான தேவனை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸ்திரீ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தெரியல. எதற்காக ஆண்டவர் படைத்தாருன்னு புரிந்து கொள்ளல. அவங்க என்ன பண்ணாங்க? தவறு பண்ணிட்டாங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் அவங்க தவறு செய்த பிறகு ஏவாளை நோக்கி கேட்கிறாரு, நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியோடைய அந்த வேதனையை நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் நான் விலக்கி கொண்டிருந்தேன் இல்லையா? இப்ப நான் தேவனுடைய அன்பை பற்றி உங்க கூட பேச போறேன். நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேட்டதற்கு என்ன காரணம்? நீ இப்படி செய்திருக்க கூடாது. யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் சோ ஹை, யூ ஹவ் டன் திஸ். உன்னுடைய பொறுப்பு ரொம்ப பெருசு ஏவாள், நீ தப்பு பண்ணிட்ட. ஓகே, இருக்கட்டும். அப்ப அதுக்கு ஏவாள் என்ன சொன்னாங்க? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். இது உண்மைதானே? வஞ்சித்தது. வஞ்சனை யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, ஏமாற்ற முடியாதவங்களை ஏமாற்றுவதற்கு தான் வஞ்சனை தேவை. பவர்ஃபுல்லான ஆட்களை தான் வஞ்சிக்கணும். ஈஸியா ஏமாந்து போறவங்க, பவர்லெஸ் பீப்புளை ஏமாத்துறதுக்கு அதாவது பவர்லெஸ் பீப்புளை அதாவது வலிமை இல்லாதவர்களை தோற்கடிக்க ஏமாற்ற வேணாம். ஸ்திரீயானவள் வலிமையானவள்னு பிசாசுக்கும் தெரியும். அதனால வஞ்சித்ததுன்ற வார்த்தைய இந்த இடத்துல ஏவாள் சொல்றாங்க. அவன் என்னை ஏமாத்திட்டான், ஆண்டவரே ஏமாத்திட்டான், அதனாலதான் நான் ஏமாந்துட்டேன், அதனாலதான் நான் புசிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பதிலுக்கு அப்புறம் ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து இந்த சாபத்தை கொடுப்பார்.
கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்ப. ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை. இப்ப அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய காரியமே இருக்கு. என்ன ஆண்டவர் சொல்றாரு? உனக்கும் ஸ்திரீக்கும், இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. யாரு? பிசாசு, ஸ்திரீ. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். இது நமக்கு நல்லா தெரியும், நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இதை பார்க்கிற நிறைய பேர், படித்தவங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தேவன் அனுப்புகிற ஒரு காரியத்தை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அப்படின்னா ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு பிசாசை எப்படி அழிக்க போறாரு அப்படின்றத ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் மூலியமா தேவன் அப்பவே சொல்லிட்டார் அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம கேட்டிருக்கோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த காரியம், அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். உன் வித்துக்கும் அவ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து, உமன் சீட். உமன் யார்? இப்போ தோற்று போன ஒரு பெண், தன் பொறுப்பை உணராம தவற விட்டவர், புரொடெக்டரா இருக்க வேண்டியவளே ஆபத்துல கொண்டு போய் மாட்டி விட்டுட்டவர். அவ கூட அவ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இப்ப இந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பு என்ன தெரியுமா? தோற்று போன ஒருத்திய இந்த இடத்துல ஆண்டவர் ஜெயிக்கிறவளாய் மாற்றுகிறார். எத்தனை விஷயத்துல தோற்று போயிருப்பீங்க வாழ்க்கையில, எத்தனை விஷயத்துல அழுதுருப்பீங்க, எத்தனை விஷயத்துல ஏமாந்துருப்பீங்க, எத்தனை விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ இது இப்படி செஞ்சிருக்கலாம், நான் செய்யாம விட்டுட்டேன், நான் இதை பேசாம இருந்திருக்கலாம், பேசிட்டேன், இப்படி ஒரு வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், ஏதோ நான் செய்த நிறைய தவறுகள் நான் பண்ணிட்டேன், வாழ்க்கையில நிறைய தவறுகள் பண்ணிட்டேன், நிறைய செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டேன், என் பொறுப்பை நான் புரிந்து கொள்ளாம நான் நிறைய என்னுடைய அப்பா அம்மா கூட இருந்தப்பயும் நிறைய காரியங்களை பண்ணிட்டேன். ஒரு பெண்ணா இருந்து பல காரியங்களை நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இங்க சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தீர்க்க தரிசனமான வார்த்தை தான். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான அவள் வித்துக்கும். இப்ப அந்த இடத்துல ஒருத்தி தோற்று போய் நிற்கிறா, தலை குனிஞ்சு நிற்கிறா, ஏமாற்றப்பட்டு நிற்கிறா. இப்ப ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, தோற்று போன அவளை நான் இப்ப தலை நிமிர்த்தணும், அவ தோற்று போக கூடாது, அவளை நான் நிப்பாட்ட போறேன், அவளை நிற்க வைக்க போறேன், அவளை கொண்டு தாண்டா ஜெயிக்க போறேன். ஆண்டவர் செய்து காட்டினார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும், அது வரைக்கும் ஒரு வேதாகமத்துல யூதர்கள் மத்தியில பெண்களுக்கு பெருசா மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய பெயர்கள்லாம் அதிகமா ஜீனியாலஜி எல்லாம் வராது. பொதுவாவே ஜீனியாலஜி, அதாவது இயேசு கிறிஸ்துவோட ஜீனியாலஜி எடுத்து பார்த்தாலும் ஒரு சில பெண்கள் இருக்கலாம். பட் ஆனா வேதாகமம் முழுமையும் பார்க்கும்போது, ஓல்ட் டெஸ்டிமெண்ட் நியூ டெஸ்டிமெண்ட் அப்படின்னு நம்ம கலந்து பார்க்கும்போது நிறைய பெண்களுடைய பெயர்கள்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியமானவங்க பேர் தான் பார்க்க முடியுமே தவிர்த்து எல்லா பெண்களுடைய பெயர், எல்லா ஆண்களுடைய பெயர் இருக்கிற மாதிரிலாம் எல்லாருடைய பெண்களுடைய பேரும் இல்லை. அப்படி ஒரு டிகிரேட், ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு தான் இருந்தது. இப்பவும் இந்த காலகட்டத்திலயும் இருக்குதான். மோஸ்டா குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தையோட இனிஷியல் அப்பா பேர் தான் போடுவாங்க, அம்மா பேர் போட மாட்டாங்க. இப்பதான் ஒரு சில பேர் அம்மா பேரும் போடலாம், அப்பாவோட பேரும் அம்மாவோட முதல் எழுத்தையும் போட்டு 2 இனிஷியலும் சேர்த்து ஒரு சில பேர் ஒரு சில கப்பிள்ஸ் இப்போ தன்னுடைய குழந்தைங்களுக்கு இனிஷியலா வைக்கிறாங்க. பட் இன்னைய வரைக்கும் ஒரு பிள்ளை பிறந்தா கூட அந்த பிள்ளையோட அடையாளமாய் தகப்பனுடைய பெயர் மட்டும்தான் இப்ப வரைக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும். அப்படி இருக்க இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அடையாளப்படுத்தும் போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும், he is the seed of woman. இது கர்த்தர் பெண்களை மகிமைப்படுத்தினதற்கு ஒரு அடையாளம்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாவத்தையும் சாபத்தையும் தீர்ப்பதற்காகவும் நம்மளெல்லாம் விடுதலையாக்கி ரட்சிப்புக்குள்ள கொண்டு போய் அவரை மகிமையில் அவரோடு வைப்பதற்காக மட்டும் வந்தார் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதற்குள்ளாக ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, அந்த இடத்துல தோற்று போன ஒரு பெண்ணை தலை நிமிர வைக்கணும். தோற்று போன ஒருத்திய நான் தலை நிமிர செய்யணும். ஏன்னா அது என் பிள்ளை. அதான் ஆண்டவருடைய அன்பு. அவர் நசுக்கி போட்டாரு. என்னைக்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஸ்திரீயின் வித்தாய் வந்த பெண் மூலியமாய் நிறைவேறினது. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தையே காப்பாத்துறவரு ஸ்திரீயின் வித்தாதான் பிறந்தார். அவர் அந்த சாத்தானின் தலையை நசுக்கி போட்டுட்டார். இது என்ன குறிக்குது தெரியுமா? நீ வேணா தோற்று போனவளா இருக்கலாம், ஆனா நான் உன் மூலியமாய் செயல்பட்டு நான் ஜெயிப்பதனால உன்னையும் ஜெயிக்க வைப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜெயிச்சா நீ ஜெயிச்ச மாதிரி உன் மூலியமா ஒன்ன ஜெயிக்க வைப்பதற்காக நான் வருவேன். இதான் ஆண்டவர் உன் கூட பேசிட்டு இருக்காரு. தோற்று போன காரியம் யாரா வேணா இருக்கலாம், எப்பேற்பட்ட தோல்வியில வேணா நீங்க இருக்கலாம், உங்களை ஜெயிக்க வைக்க உங்களை படைத்த தேவனால் கூடும். அது எப்பேற்பட்ட ஏமாற்றமான சூழலில இருந்து நீங்க தோற்று போயிருந்தாலும் சரி, அது பெரிய அழிவுக்குள்ளாக உங்க குடும்பத்தையும் சரி, உங்களுடைய மத்த எந்த காரியத்தையும் கொண்டு போயிருந்தாலும் சரி, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் பண்ண தப்புனால அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நான் செயல்படாதனால நிறைய காரியங்கள் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தாலும் சரி, இப்போ நீங்க கருத்தெடுத்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏவாளை தலை நிமிர செய்த தேவன் உங்களையும் தலை நிமிர செய்வார். ஏவாள் இப்ப தோக்கல. ஆண்டவர் ஏவாளுடைய ஜெனரேஷன்ல தான், அவளுடைய வம்சங்களில வந்த மரியாள் மூலியமா தான் வந்தார். She is the seed of woman. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். வேதம் அப்படிதான் தலை நிமிர வச்சிருக்கு பெண்களை. இயேசு கிறிஸ்துவோட வருகை பாவத்தை மட்டும் இல்ல, பெண்களை தலை நிமிர வச்சிருக்கு. ஃபாதர் லவ்ஸ் டாட்டர், அதை மறந்துடாதீங்க. நீங்க எல்லாம் தள்ளப்பட்டவங்க கிடையாது. கர்த்தருக்காக எழும்பி நிற்க உங்களால முடியும். ஒரு அப்பாவுக்கு, ஒரு சாதாரண ஒரு உலகத்து அப்பாவுக்கே சாதாரணமாவே ஒரு பெண் பிள்ளைனா ஒரு பெரிய பாசம் இருக்கும். நிச்சயமாவே ஒரு இயற்கையாவே ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு வைக்கும்போது அப்பாவோட ரொம்ப செல்லம் இது அதிகமா ஒரு பெண் பிள்ளைக்கு கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில அப்படிதான். ஆண்டவரும் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் ஒன்றும் வெறுத்து தள்ளிடல. ஏவாள் தப்பு பண்ணிட்டதுனால வெறுத்து தள்ளிடல. அவர் என்ன பண்ணாரு, தலை நிமிர வச்சாரு ஏவாளை. ஸ்திரீயின் வித்தாதான் வந்தாரு. வேற மாதிரி எந்த மாதிரி வேணா அவர் வந்திருக்கலாம். அவர் எந்த மாதிரியும் வரல. தோற்று போன ஏவாளை தான் ஜெயிக்க வச்சாரு ஆண்டவர். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம எல்லார் மேலயும் வச்சிருக்கிறார். பெண்கள் மட்டும் கிடையாது, எல்லார் மேலயும் வச்சிருக்கிறார். ஆனா பெண்கள், நான் என்ன சொல்றேன், அவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறதுனால, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து நான் எதுவுமே செயல்பட முடியாது அப்படின்னு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. ஃபாதர் லவ்ஸ் டாட்டர். அப்பாவுக்கு பெண் பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எஸ்ஸராய் மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கறது எல்லாம், இப்படி நான் நேசிச்சு உருவாக்குன உன்னத படைப்பாகிய எஸ்ஸர் பெண் என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ரொம்ப க்ளோஸா இருக்கணும். என் கூடவே நீ இருந்தானா யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாது, யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. உண்மையாகவே என் படைப்பின் நோக்கம் உன் மூலியமாய் நிறைவேறும். நான் எதற்காக உன்னை படைத்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு யூ வாண்ட் டு கெட் க்ளோஸ் வித் மீ. என் கூட நீ க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு அப்பா விரும்புறாரு, தேவன் விரும்புறாரு. அது எல்லாரும் இப்ப நம்ம அர்ப்பணிச்சு நம்ம அதை அந்த க்ளோஸ்னஸ்குள்ளாக போக போறோம். இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இந்த புது பாட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டு தான். ஒரு நிமிடம் மட்டும் இந்த பாட்டு நம்ம பாடலாம். பாடிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். சரிங்களா? இந்த 3வது ஸ்டான்ஸா மட்டும்தான் பாட போறோம். சரியா? பாடலாம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே,
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், கர்த்தர் நீர் என்னோடு இருக்கின்றீரே. கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், கர்த்தர் நீர் என்னோடு இருக்கின்றீரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாடுங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. இந்த மூன்றாவது ஸ்டெப்ஸ். தள்ளாடினேன், தடுமாறினேன், போதும் என்றேன், ஒளிந்து கொண்டேன். தள்ளாடினேன், தடுமாறினேன், போதும் என்றேன், ஒளிந்து கொண்டேன். தோற்று போன என்னிடத்தில் நம்பிக்கை வைத்தீர், ஜெயிக்க வைத்தீர். தோற்று போன என்னிடத்தில் நம்பிக்கை வைத்தீர், ஜெயிக்க வைத்தீர். எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஒப்பு கொடுப்போமா? தள்ளாடிட்டு இருக்கலாம், தடுமாறி கொண்டு இருக்கலாம். இல்ல போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை போதும்பா, என்னால ஒன்றுமே முடியல, என்னால ஜெயிக்கவே முடியல, ஒவ்வொரு நாளும் தோற்று போய்கொண்டே இருக்கிற ஆண்டவரே. பெண்ணாய் பிறந்துட்டு ஆண்டவரே நான் ரொம்ப 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 வேதனைக்குள்ளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கதறிக்கொண்டு இருக்கிற ஒரு நபராய் இருந்தீங்கன்னா, ஏவாளை போல தோற்று போன ஒரு நிலைமையில நீங்க இருப்பீர்களானா, கர்த்தர் சொல்றாரு, ஏவாளை அவர் விட்டுடல, அப்படியே விட்டுடல. உலகத்தை காப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருந்தாலும் அதுக்குள்ள ஒரு காரியம், தோற்று போன ஏவாளை ஜெயிக்க வைக்கிற ஒரு காரியமாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஒரு அடையாளமாய், அவள் ஜெயித்ததற்கான ஒரு அடையாளமாய் இயேசுடைய வருகை காணப்பட்டது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க தோற்று போய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும், உங்களை மீண்டுமாய் கட்ட முடியும், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும், ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். நீங்க இழந்து போன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு திரும்ப கொடுக்க கர்த்தரால முடியும். நீங்க அவருடைய கரத்துல எஸ்ஸராதான் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை எஸ்ஸராதான் பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை தாழ்வாய் பார்க்கல. பிசாசுடைய பொய்களை நீங்க இந்த நிமிஷத்துல அகற்றி விடுங்க. அவன் பேசுகிற பொய்களை நம்பாதீங்க. கர்த்தர் உங்களை எஸ்ஸர் என்று அழைக்கிறார். அவருக்கு ரெஃபர் பண்ற, அவரை குறிக்கிற வார்த்தையை வைத்து உங்களை கூப்பிடுறார். எஸ்ஸர், யூ ஆர் த எஸ்ஸர். ஆண்டவர் சொல்றார், நீங்க இப்ப ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா, நான் உங்க கூட க்ளோஸா இருக்கேன்ப்பா. எனக்கு எப்படி உயரணும்னு தெரியலப்பா, எப்படி மேல வரணும்னு தெரியலப்பா, என்னை தூக்கி விடுங்கப்பா அப்படின்னு நீங்க கேளுங்க. உங்க வாழ்க்கைக்கான பிளான இப்பொழுது கர்த்தர் தருவார். இப்ப நிச்சயமாய் தருவார். அதற்கான ஒரு பிளான். ஏவாள் தோற்று போன உடனே ஒரு திட்டம் கர்த்தரால் எழுதப்பட்டது. அவள் ஜெயிப்பதற்காக, அவளை ஜெயிக்க வைப்பதற்காக. ஸ்திரீயின் வித்தாய் என்று ஒரு பிளான் எழுதப்பட்டது. அது போல நீங்க தோற்று போன நிலைமையில இருந்தாலும், இல்லை எந்த மனவேதனையில இருந்தாலும், அதை நீக்குவதற்கான ஒரு திட்டம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளிப்படும். நீங்க ஜெபிங்க. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே, யாரெல்லாம் தோல்வியின் மனப்பான்மையில, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல, வேதனையில, வருத்தத்துல இருந்து கொண்டு இருக்கிறாங்களோ, இப்ப அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சாத்தானின் தலையை நசுக்கின தேவன் நீர் ஜெயித்ததினால் எங்களை ஜெயிக்க வைத்த தேவன், அந்த ஜெய கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருடைய காயங்களையும் ஆற்றட்டும் ஆண்டவரே.
ஒவ்வொரு மனக்காயங்களை ஆற்றட்டும் ஆண்டவரே, வேதனையை ஆற்றட்டும் ஆண்டவரே. எல்லா கேர்லெஸ்னஸ் மூலியமாய் உண்டாகி இருக்கிற எல்லா காரியங்களையும், எல்லா வேதனைகளையும் இப்பொழுது மாற்றட்டும். ஒரு திட்டம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஜெயிக்க வைக்கிற உம்முடைய திட்டம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மோடு கூட நெருங்குற அனுபவத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு செல்லுங்க. உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்கட்டும் என்று ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன்ப்பா. நீங்க ஜெயிக்க வைங்கப்பா. ஏவாளை ஜெயிக்க வைத்த தேவன் ஒவ்வொரு பெண்ணையும் ஜெயிக்க வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் எஸ்ஸரா இந்த கடைசி காலத்தில் மேலிருந்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு இன்னும் கூட புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த செஷனை மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. இதற்கு முன்பாக நடந்த 5 செஷனையும் ஒரு முறை நீங்க கேட்டுவிட்டு இதை கேட்கும் போது இன்னும் உங்களுக்கு நன்றாக புரியும், விளங்கும். சரி, உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விருப்பப்படுறோம். யாருக்காவது உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய யூடியூப் ரெக்கார்டிங் வீடியோஸ் எங்களுடைய அஃபிஷியல் சேனல் யூடியூப் சேனல்ல இந்த ரெக்கார்டிங்ஸ் போஸ்ட் பண்ணப்படும். அதுல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல எங்களை தொடர்பு கொள்வதற்கான ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். யாருக்காவது ஜெப தேவை இருக்குமானால் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உங்களோட தேவைகளை சொல்லலாம். உங்களுக்காக நாங்க பாரப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். இப்போ கொஸ்டின் டைம். இந்த வார கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா இல்லை. ஏன்னா நான் நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டேன். என்னன்னா எந்த கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கு ரிலவெண்டா மட்டும் ஆன்சரை பார்த்து டிஸ்கஸ்லாம் பண்ணி வேகமா ஆன்சர் சொல்றது அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. என்ன அதிகாரங்கள் உங்களுக்கு க்ளூவா கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அதிகாரத்தை படிச்சு முழுமையா படிக்கணும்னு தான் இந்த கொஸ்டினே கேட்கறது. அதனால உங்களை வேதத்தை படிக்க வைக்கிறதா இந்த கொஸ்டின் டைமோட இன்டென்ஷனே. அதனால அதை புரிந்து கொள்ளுங்க, நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த வார கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ இந்த செஷனோட சேர்த்து 6 செஷன், 6 அமர்வு, சரிங்களா? இதுல இந்த நீட்டி பைபிள் ஸ்டடியில என்ன கற்றுக்கொண்டீங்க? கரெக்டா இப்போ ஏதோ ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஒண்ணு சொல்லலாம், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது கிடையாது. நீங்க அந்த வீடியோவை இன்னொரு முறை பார்த்து அதுல என்ன முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு செஷன் பத்தி ஒரு லைன் நீங்க ஒரு லைன்ல சொல்லுங்க. அது நீங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். செஷன் 1ல இதுதான் முக்கியமான அம்சம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னா இந்த செஷன் 6ல முக்கியமான காரியம் என்னன்னா எஸ்ஸர் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தத்தையும் நம்ம அதன் மூலியமா கர்த்தர் எப்படியெல்லாம் பெண்களை மகிமைப்படுத்தினார் இந்த காரியத்தையும் நம்ம பார்த்தோம். இது இந்த செஷன் 6. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு செஷன் 6ஓட மெயினான திங் இதுதான், சரிங்களா? அது மாதிரி செஷன் 1, 2, 3, 4, 5 இதுல என்னென்ன காரியங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க எழுதி வைத்திருந்தீங்கன்னா அதுல இருந்து சொல்லலாம். இல்ல போய் இந்த மீட்டிங்கை பாருங்க, எங்களோட அபிஷியல் சேனல்ல இருக்கு, போய் பார்த்து விட்டு அதற்கான பதிலை கொடுங்க. நீங்க டைம் இருக்கு, Thursday வரைக்கும் டைம் இருக்கு. பார்த்து விட்டு உங்களுக்கான பதிலை கொடுங்க. யார் கிட்டத்தட்ட எக்ஸாக்டான பதிலை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ், சரியா? இப்போ நம்ம போன வாரம் பாத்தீங்கன்னா கௌரி சிஸ்டர் விழுப்புரத்துல இருந்து அவங்க சரியான பதிலை சொல்லி இந்த பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னா, ஏவாள் தான் வீழ்ந்து போன பிறகும் ஆண்டவரோடு தொடர்பிலே இருந்தாங்க. 2 முறை தேவனை பற்றி பேசியிருக்காங்க வேதாங்கமத்துல. அது எந்தெந்த இடத்துல பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு கௌரி விழுப்புரம் அவங்க சரியான பதில் சொன்னாங்க. 2 முறையும் அவங்க பிள்ளை பெற்ற பிறகு, அதாவது முதல் பிள்ளை காயின் பெற்ற பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தேவனால் நான் இவனை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து பிள்ளைகள் பிறந்து ஆபேல் 2வது பிள்ளை ஆபேல் இறந்துருவாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பிள்ளை ஆதாமை போலவே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வாங்க. அவர் பாக்குறதுக்கு அப்படியே ஆதாம் மாதிரியே இருப்பாரு. அவரை பெற்ற பிறகும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேவனால நான் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சோ இது தேவனோடு அவங்க தொடர்பிலே இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா இந்த வார்த்தைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விழுந்து போயிருந்தாலும் அவங்க அப்படியே விட்டுடல ஆண்டவரோட அவங்க தொடர்புல இருந்தாங்க. அது போல
அதை நீங்க தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. சரியா? கௌரி அதற்கான கரெக்டான பதில வசனத்தின் அடிப்படையில அந்த எங்க இருக்கு அந்த வசனமும் கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இந்த கிஃப்ட், இந்த வாட்ச் அவங்களுக்கு சென்ட் பண்ணப்பட்டது. இது அதற்கு முன்பாக கேட்ட கேள்விக்கு விஜயகலா சிஸ்டர் நாகர்கோயில்ல இருந்து அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த saree வந்து நாங்க கிஃப்டா சென்ட் பண்ணியிருந்தோம். அது அவங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அதற்கான காரியம் தான் இப்ப அவங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்க உற்சாகமா இங்க பங்கு கொள்வது. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேஷன்ஸ், கர்த்தரை தேவனை அறிந்த பெண்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. லைவ் மீட்டிங் எப்பயுமே ஒரு ஃபெலோஷிப்பை உருவாக்கும். எல்லாருக்கும் ரெக்கார்டிங் மீட்டிங்ஸ் வரும், ரெக்கார்டிங் வீடியோ வரும், பின்னாடி பார்த்துக்கலாம், நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷம். ஆனா லைவா வரும்போது உங்களோட கூட எங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகும். ஸோ அது உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பதற்கும், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும், கவுன்சிலிங் தேவைப்பட்டாலும் நாங்க வந்து உங்களோட தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றது. சரியா? ஸோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த காரியங்கள் ஆசீர்வாதமா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் நீங்க பதிவிடலாம், லைக் நீங்க கொடுக்கலாம். இது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம we came to the end of the meeting. God bless you all. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ்ஸராய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.